மக்களே, நம்மளும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த மைக் வாங்கியாச்சு. குட்டி மைக்குங்க, இருக்கிறதுலையே குட்டி மைக் இது. இதை விட இப்போ வந்துட்டு லாரி இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 300 மீட்ரு ரேஞ்சு. 300 மீட்ரு மொத்தம் வந்துட்டு அது வரைக்கும் தெரியும். வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி பேசுனது பார்த்தீங்கன்னா மொபைல் பேசுங்க. அஞ்சூம் பண்ணிடு, மறுபடியும் ஜூம் பண்ண. இப்போ ஒரு 100 மீட்ரு இருக்குங்க. வாட்ஸ்அப் மக்களே, வெல்கம் டு மோனோ வேர்ல்ட். நான் உங்கள் மோகன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. ஏன்னா வந்துட்டு வீடியோவே போஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. என்னடா யூடியூப்பில் வந்துட்டு வீடியோ போட்டுட்டு இருந்தேன், ரெகுலராக உன்னால் போட முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்துட்டு மெயின் ஒரே ஒரு ரீசன் தான். நான் வந்துட்டு விளாக் கண்டென்ட் தான் ஃபஸ்ட்டு போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் ஃபுட்டும் சேர்த்தி போட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா விளாக் வந்துட்டு அவ்வளோக்கா விரும்பல போல். நானும் கஷ்டப்பட்டெல்லாம் வீடியோ போட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வியூஸே போகல. வெறும் 200 300 அப்படிலாம் எவ்வளோ போய் கஷ்டப்பட்டு எடுத்து அவ்வளோ போச்சுன்னு எப்படி இருக்கும் மைண்டுக்கு. சரி, இது வந்துட்டு ஒன்றும் சரிப்பட்டு வராதாட்டிருக்கு. அதனால் நம்ம வந்துட்டு இனிமேல் ஃபுட் கண்டென்ட்டே போடலாம். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு இன்னும் சேனல் நல்லா ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளாக் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் வந்துட்டு ஃபுட் கண்டென்ட் போட்டாலும் மைக் வேணும். மைக் இருந்தால் தான் தெளிவாகவும் கேட்கும். நான் பேசுகிறது உங்களுக்கு வந்துட்டு நல்லா தெளிவாகவும் புரியும். அதனால் சரின்னு யோசித்து பார்த்துட்டு மைக்கு வாங்கினதுக்கப்புறம் அண்டு பார்த்திங்கன்னா வீடியோ குவாலிட்டி வந்துட்டு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இனிமேல் வீடியோ போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு 1 மாதமாக வந்துட்டு வீடியோவே போடாமல் அந்த அமௌண்ட்டை சேர்த்து வச்சுட்டு, அது இல்லாமல் அந்த யூடியூப் சேலரி வந்துச்சுல்ல, அதை எடுத்துகிட்டு மைக் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மைக் வாங்கியிருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது அன்பாக்சிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா வந்துட்டு நம்மளும் மைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த மைக்கே வாங்கியிருக்கோம். தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க இந்த மைக் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க, வீடியோக்குள்ளே போயிடலாமா? அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள். மக்களே, நம்மளும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த மைக் வாங்கியாச்சு. நிறையா யூடியூபரு, நிறைய வந்து வீடியோ கிரியேட்டரு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. சார் சாப்பாடு எப்படி இருக்குது? ரொம்ப சூப்பராக. ஓகே சார். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் வந்துட்டு 12,000 ரூபா இருந்துச்சுங்க. நம்ம நேரமோ என்னமோ தெரியல, நம்ம வாங்குறப்ப பார்த்துட்டிங்கன்னா அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 20,000 ரூபா வந்துருச்சு. மக்களே, ஓப்பன் பண்ணிடலாமா? ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். நான் வந்துட்டு இன்னொரு சேனல் வந்துட்டு அதுலேயே வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா மைக் தான் கன்ஃபார்மாக வேணும். அதனால் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் வந்துட்டு உங்கள்கிட்டையும் காட்டலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அப்படியே உள்ளே சார்ஜிங் போடுவோம்ல, அந்த கேஸோடையே இருக்குது. பாருங்கள், உள்ளே பாருங்கள், இருக்கா? குட்டி மைக்குங்க, இருக்கிறதுலையே குட்டி மைக் இது. இதை விட இப்போ வந்துட்டு லார்க் M2S ஒன்று வந்துருக்கு. அதுவும் சூப்பராக இருக்குது. அது ரொம்ப குட்டியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது முன்னாடி வந்த மாடல். ஆனால் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு 1 இயர் வாரண்டி இல்லை, இதுக்கு 1 இயர் வாரண்டி இருக்குது. ஆனால் இதை விட அது 1000 ரூபா கம்மி தான். சரி, அதே வாங்கலான்னு தான் பார்த்தேன். இருந்தாலும் வாரண்டி இல்லாமல் நம்ம நேரமே ஆல்ரெடி வந்துட்டு ரொம்ப மோசமாக இருக்குது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் இன்னும் ரொம்ப இதாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணல. அது இல்லாமல் இது வந்துட்டு கேமரா இருக்குல்ல, கேமராவுக்கு கனெக்ட் பண்ணுறது. இது வந்துட்டு 2 ரிசீவர் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு டைப் சி, இது வந்துட்டு ஐஃபோனுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகேவா? இது வந்துட்டு காம்போ பேக் தான், அதனால 20,000 ரூபாங்க. நீ பார்த்த பார்க்குறதுக்கு தான் குட்டியாக தெரியும், ஆனால் 20,000 ரூபா. அடுத்து வந்துட்டு ஒரு பை மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்துட்டு இது வந்துட்டு நாய்ஸ் கேன்சலேஷன். ரொம்ப காற்றடிக்கிற பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா இதை போட்டுட்டு இப்படி வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது ஒன்று. இது வந்துட்டு அந்த கேமராவில் போடுறது. அந்த உள்ள அந்த இது இருந்துச்சுல்ல ரிசீவரு, அதில் ஒன்று போட்டு கேமராவில் ஒன்று சைட் போடுறது. அப்புறம் இது வந்துட்டு இதுக்கு சார்ஜிங் கேபிள். கடைசியில் நம்ம சேனலும் டெக் சேனல் மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு இது வந்துட்டு என்ன ஓப்பன் பண்ணல, உங்களுக்காக தான் ஓப்பன் பண்ணலான்னு வச்சுருந்தேன். இது பார்த்தீங்கன்னா இதுலேயே மேக்னெட்டோடு இருக்கும். மேக்னெட்டோடு இருக்கா? இதை வந்து பார்த்திங்கன்னா கழுத்தில் போட்டுக்கலாம். அப்புறம் வந்துட்டு இது இன்னொன்று வந்துட்டு இந்த கழுத்தில் மாட்டிக்கிற மாதிரி, இது ஃபுல் மேக்னெட்டு. இது வந்துட்டு இப்படி மாட்டிக்கலாம். இப்படி மாட்டிட்டு இங்கே மேக்னெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுவும் போட்டுக்கிற மாதிரி. இது வந்துட்டு மொத்தம் 2 கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், இப்படி உள்ள வச்சுட்டு இப்படி மேக்னெட்டு, அவ்வளோதான் ஃபிக்ஸு. அப்புறம் வந்துட்டு நம்ம என்ன மொபைல் வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்தாப்புல, இல்லை கேமரா வச்சுருந்தாலும் அதுக்கு. இப்போ வந்துட்டு நார்மல் வைஸ் கேட்டுட்ருக்கா. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 300 மீட்ரு ரேஞ்சு. 300 மீட்ரு மொத்தம் வந்துட்டு அது வரைக்கும் தெளிவாக கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம தேவையில்லை, நமக்கு கொஞ்சம் தூரத்தில் கேட்டாவே போதும். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணல. இதில் வந்துட்டு பட்டன் ஒன்று இருக்குது. இப்போ வந்துட்டு ப்ளூ கலர் பிளிங்க் ஆகிட்டுருக்கு, தெரியுதான்னு தெரில. இதுலேயும் பார்த்தீங்கன்னா
இங்கே வந்துட்டு TX1 TX2 அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஜூம் பண்ணி கேட்டு, ஜூம் பண்ணிட்டியா? அதில் வந்துட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் எந்த மைக் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ, இது 1 கனெக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு ப்ளூ கலர் பிளிங்க் ஆகும். இல்லை 2 கனெக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து பிளிங்க் ஆகும். இப்போ பாருங்க, இப்போ நார்மல் வைஸாக இப்போ மொபைலில் கனெக்ட் பண்ணுறேன். ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க மக்களே. மைக்கை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு இதுலேயும் ப்ளூ லைட் எரியுது, அதுலேயும் ப்ளூ லைட் எரியுது. ஃபஸ்ட்டு மேக்னெட்டை கனெக்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி பேசுனது பார்த்தீங்கன்னா மொபைலில் பேசுனது. அதுவும் இல்லாமல் ஒரு 2 கிளிப் எடுத்தோம். அதுவும் பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. ஏன்னா முன்ன பின்ன யூஸ் பண்ணியிருந்தால் அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இதில் ஒரு ஆப் இருக்குங்க, ஹோலி லேண்ட் ஆப்புன்ட்டு. அது நிறைய பேர் யாருமே சொல்லவே இல்லை. அந்த ஆப்பில் போயிட்டு சவுண்ட் வேணால் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது வேணால் ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்து போடுறேன். அது மாதிரி யாருமே சொல்லலை. நானும் அது வரைக்கும் போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வரோம், ஒன்றுமே கேட்கல. சரி மைக்கு ரிட்டன் தான் போடணும் மாட்டிருக்கு, நமக்கு எப்போ பாரு நேரம் இப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். ஓகேங்க. இப்போ வந்துட்டு சவுண்ட் எப்படி கேட்டுட்டுருக்குன்னு கேட்டுங்க. இந்த பேக்ரவுண்ட்லாம் இப்போ ஒரே ஒரு கிளிக் தான், அவ்வளோதான், க்ரீன் ஆயிடுச்சு. அதுலேயும் வேணால் கிளிக் பண்ணிக்கலாம். அந்த ரிசீவர் இருக்குல்ல, இப்போ வந்துட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிட்டேன். இப்போ எப்படி கேட்குதுன்னு தெரியல சவுண்டு. அப்புறம் எடிட் பண்ணும்போது பார்த்துங்க, நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக. சரி ஓகே. அங்கே எது வரைக்கும் போகுது? 300 மீட்டர் ரேஞ்ச் சொல்லியிருக்காங்களே, எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு பார்த்துடலாமா? அப்படியே இதோட 3ஆவது நட போயிட்டுருக்குறேன் தங்கதோர. அப்படியே அது வரைக்கும் போயிட்டு வந்தேங்க. அது குட்டி கிளிப்பாக ஆட் பண்ணுறேன். போயிட்டு வந்துட்டு ஒன்றுமே கேட்கல. என்னடா இது, ஒருவேளை மைக் ப்ராப்ளமா இல்லை நமக்கு வரது எல்லாமே இப்படி தான் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறிட்டு அப்புறம் போய் எதுக்கு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் மொபைல்லேயும் வந்துட்டு மைக் ஆன் பண்ணுங்க. எல்லா மொபைல் மாதிரி இல்லை இது. நம்ம மொபைலில் பார்த்திங்கன்னா மைக் வந்துட்டு ஒவ்வொரு டைமும் ஆன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதில் அதுவும் வந்துட்டு மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. அப்புறம் வந்துட்டு அந்த உள்ளேயும் போயிட்டு அந்த ஆப் இருக்குது, ஹோலி லேண்ட் ஆப்பு, அதுலேயும் போயிட்டு சவுண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா. அது தெரியாமல் இது 3ஆவது ரவுண்டு போயிட்டுருக்கேன். நீ கவலைப்படாத, போயிட்டு போகிறாங்க. எத்தனை ரவுண்டாக போவீங்க அப்படின்னு பார்க்குறியா? இப்போ ஒரு 80 மீட்டர் வந்துருக்குங்க. அவன் அங்கே இருக்கான். ஜூம் பண்ணிட்டியா? அன்ஜூம் பண்ண, அன்ஜூம் பண்ணிடு, மறுபடியும் ஜூம் பண்ண. இப்போ ஒரு 100 மீட்டர் இருக்குங்க. அன்ஜூம் பண்ணுறா, அப்போ தான் தெரியும் அவங்களுக்கு. எப்படி கேட்குன்னு தெரியல, போய் நான் செக் பண்ணி தான் பார்க்கணும். 300 மீட்டர் ரேஞ்ச் சொல்லியிருக்காங்க. 300 மீட்டர் வந்துட்டு நமக்கு ஒன்றும் பெருசாக தேவை இருக்காது. இவ்வளோ தூரம் இன்னும் அங்கேருந்து இவ்வளோ தூரமாக பேச போகிறோம். நம்ம வந்துட்டு ஃபுட் ரிவ்யூ கொடுக்க போகிறோம். எங்கேயாச்சும் போனால் வந்துட்டு ஒரு கொஞ்சம் தெளிவாக கேட்கும் சவுண்டு. அது மாதிரி கொஞ்சம் இப்போ அதுக்கு தான் மைக்கே தேவை. ஏன்னா சவுண்ட் கொஞ்சம் எச்சா கேட்கணும்ல. எடுக்கிறான் எடுத்துகிட்டே இருக்கான். எப்படி கேட்குன்னு தெரியல, போய் தான் பார்க்கணும். 2 டைம் பண்ணி 2 டைமே வந்துட்டு ஒருவேளை மைக் ஏதாவது ப்ராப்ளம் போல் அப்படின்னு நினச்சிட்டோம். அப்புறம் பார்த்தா தான் கொஞ்சம் மைண்டில் கிளிக் ஆச்சு. அந்த ஆப் இருக்குல்ல, ஆப் கண்ட்ரோலில் போய் இது பண்ணிக்கலாம்ல. நல்ல பெஸ்ட்டுங்க இது. அந்த ஆப் கண்ட்ரோலில் போயிட்டு அப்புறம் பார்த்தா சவுண்டு வந்துட்டு 1 பாயிண்ட்லேயே நம்ம இருந்துச்சு. அதுக்கப்புறம் 6 வச்சேன், ஃபுல்லாக வச்சோடனே. அதுக்கப்புறம் சும்மா கிளிப் எடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் ஒர்க் ஆச்சு. எப்பயாச்சும் கேட்குமா? அருமைடா, ஜம்முன்னு விளக்க வச்சு விட்டேன். ஓகேங்க, கேட்டு பார்த்துட்டு நீங்களும் வீடியோ பாருங்கள். எப்படி படம் தெளிவாக கேட்குதுங்க. அதுங்களையும் வந்துட்டு இவனை வேறு குறை சொல்லிட்டோம். வாயிருந்தேன்னா சத்தியமாடே உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியுமா தெரியாது அப்படின்னு சொல்லி திட்டியிருக்கோம். அந்த ஆப் வந்துட்டு இது பண்ணுறேன். ஆனால் நல்லா தான் இருக்குது. ஓகே, அதுவும் பட்டன் டைப் மாதிரி இருக்குது. இப்போ யாராச்சும் வந்துட்டு 2 பேர்த்துட்டு கொடுத்து பேசுகிறனாலும் இப்படி கொடுத்து பேசிக்கலாம். இப்படி வந்துட்டு நம்ம இது பண்ணுற மாதிரி இருந்தால். காலேஜ் போயிட்டு வந்துட்டியாடா? ஈரோட்லயும் உனக்கு எந்த சேனல்ல பிடிக்கும்? நீங்க வந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ள ஃபாலோ பண்றீங்களா? பண்ணிருக்கேன். நிஜமாவா? நீங்க? நான் பண்றது இல்ல. பாப்பா நீ அங்க ஓடுற காட்டுக்குள்ள இது மாதிரி வந்துட்டு இது பண்ணிக்கலாங்க. பரவாயில்ல, எவ்வளோ தூரம் சரியான ரேஞ்ச் இல்லை. அது வரைக்கும் ஒரு 100 மீட்டருக்கு மேலே போயிட்டாங்க. அது வரைக்கும் செமையாக கேட்டுச்சு. ஆனால் சூப்பர் ஒர்த்து தான். ஒரு 20,000 ரூபான்னு நினைக்கக்கூடாது. ஆனால் வந்துட்டு செம ஒர்த்துங்க. ஓகே, சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் பார்த்தீங்க. ஆனால் வந்துட்டு இது மாதிரி ஏதாச்சும் வந்துட்டு அக்சசரிஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சுட்டு அப்போயே ஓரளவுக்கு என்கிட்ட வந்துட்டு இப்போ ஒரு 10,000 ரூபாய்க்கு இருக்குன்னா நான் வந்துட்டு குறையுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இந்த எலக்ட்ரானிக் ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு கரெக்டாக ஒன்று இருந்துச்சு அமேசானில். 12,000 ரூபாய்க்கு இருந்துச்சு. சரி, நாளைக்கு வந்துட்டு அந்த பிக் பில்லியன் டேஸ் வருது இல்லை, அப்போ வந்துட்டு குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நானே என்ன பண்ணேன், சரி எப்படியும் ஒரு 1000 ரூபா 2000 குறைஞ்சா நமக்கு லாபம் தானேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டு அசால்ட்டாக விட்டுட்டு ஆர்டர் போடாமல் விட்டுட்டேன். அடுத்த நாள் பார்த்துட்டா அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. அடுத்து ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தா அதுலேயும் அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. அருமையிட அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் 1 வீக்காக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் போய் பார்க்குறேன்
டப்புன்னு 20,000 ரேட் ஏற்றிட்டாங்க. ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சு, 8,000 ஆயிடுச்சு. அந்த 8,000 எவ்வளோ நாள் சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு வாரமாக மறுபடியும் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஒன்றுமே முடியல, குறையவும் இல்லை. தேவைப்பட்டுச்சு, தேவைன்னா வாங்கி தானே ஆகணும் எதாக இருந்தாலும். அது இல்லாமல் இன்னொரு அப்டேட் சொல்லாமல் விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மொபைலும் நம்ம வந்து அப்டேட் பண்ணியாச்சு. ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தார், ப்ரோ கூகுள் பிக்சலே நல்லா தான் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தார். அப்புறம் போயிட்டு நான் கூகுள் பிக்சல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷமாகவே பார்த்துட்ருக்கேங்க. எப்போ வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா வந்துட்டு அது வந்துட்டு ஏதோ ஒரு பிடிச்சிருச்சு. அது பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கூகுள் பிக்சல் மொபைல் வாங்கியாச்சு 8 Pro. அது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்துட்டு இப்போ ஸ்டார்டிங் வரும்போது 1,00,000 இருந்துச்சுங்க. 1,10,000 இருந்துச்சு 128. இப்போ வந்துட்டு 256 வந்துட்டு அப்போ வரவே இல்லை, இந்தியாவில் லான்ச்சே பண்ணல. அதுக்கப்புறம் லான்ச் பண்ணி அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நான் வந்துட்டு இந்த கூகுள் பிக்சல் மொபைல் மட்டும் எத்தனை டைம் தெரியுமா பார்த்துருப்பேன்? எனக்கு குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 200 டைமாக பார்த்துருப்பேன் உண்மையாக. ஏன்னா எப்போ வாங்கலாம் 1,00,000 பெரிய அமௌண்ட் இல்லைங்க, உண்மையாக பெரிய அமௌண்ட்டு. அந்தளவுக்கு நம்ம வந்துட்டு அப்போ தான் சேனலை ஸ்டார்ட் பண்ண புதுசாக இருந்தாலும் வந்துட்டு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு கேஸ்வன் சொல்லிட்டு அவர் நம்ம ஃப்ரெண்டு அவர் வீடியோ போட்டிருப்பாரு. அவர் சேனல் வந்துட்டு அவர் கூகுள் பிக்சல் தான் எடுப்பாரா. அதை பார்க்கும்போதே ப்ரோ இதே நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு அவர் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்காரு. அப்போ வந்துட்டு அப்பையிலேருந்தே அது பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது. ஏன்னா கிளாரிட்டி வந்துட்டு அப்படியே தண்ணி மாதிரி இருக்கும். ஐஃபோனுக்கே வந்து டஃப் கொடுக்கும். கூகுள் பிக்சல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இருந்தாலும் அவர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காரு, வேறு யார் யூஸ் பண்ணியுமே பார்க்கல. இருந்தாலும் வீடியோ வந்துட்டு கொஞ்சம் சூப்பராக இருக்குன்னு வைங்களேன். அதனால் வாங்கணும்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்துட்டு அமேசானில் பார்த்துட்டு இப்படியே செக் பண்ணி 1.5 வருஷம் ஆகி போச்சு. இப்போ தான் கொஞ்சம் ரேட் குறைச்சாங்க. எவ்வளோ குறைச்சாங்க? ஒரு 40,000 தான் குறைச்சாங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா 65,000 வந்துருச்சு. அதுவே பெரிய அமௌண்ட் தான். இருந்தாலும் ரெடியெல்லாம் பண்ணல, கொஞ்சம் தான் ரெடி பண்ணேன். அதில் வந்துட்டு பாதி அமௌண்ட் தான் ரெடி பண்ணேன். மிச்சம்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சரி தேவை ஒட்டுக்கா வாங்கிடலாம். இது ஒரு 20,000, இது ஒரு 65,000 தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இனிமேல் வந்து வீடியோ கொஞ்சம் ரெகுலராக போடணும். ரொம்ப நாளாச்சில் பேசி வீடியோவே எடுக்கல, ஒரு மாதமாக சும்மாவே சுற்றிட்டு இருந்துட்டு அப்படியே வந்துட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கேன். அதனால் வந்துட்டு இப்போ இது 2 அப்டேட் பண்ணியாச்சு. இனிமேல் வந்துட்டு பார்த்திங்கன்னா வீடியோ வந்துட்டு கண்டினியூவாக போடணும். ஓகேங்க, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் கண்டிப்பாக வருவேன். இனிமேல் கண்டிப்பாக வீடியோ போடுவேன், கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. அப்படி இல்லைனாலும் இந்த மைக் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்கள். ஓகேங்க, அடுத்து ஒரு நல்ல வீடியோ வரேன். வீடியோ வந்துட்டு மறக்காமல் லைக் மட்டும் பண்ணிக்கங்க. ஓகே, டாடா, பை.